இது ஒரு சாதாரண ஏசி கம்ப்ரஸர் இல்ல. இது சாம்சங் உருவாக்கிய ட்வின் ரோட்டரி டிசி இன்வெர்ட்டர் கம்ப்ரஸர். பழைய சிங்கிள் ரோட்டரி கம்ப்ரஸர்கள்ல ஒரு ரோட்டர் மட்டும் வேலை செய்யும். அதனால வைப்ரேஷன் அதிகம், நாய்ஸ் அதிகம், எஃபிஷியன்சி குறைவு. ஆனா இந்த ட்வின் ரோட்டரி டிசைன்ல 2 ரோட்டர் ஒரே நேரத்துல ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். இதனால என்ன ஆகுது? மெக்கானிக்கல் இம்பேலன்ஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ. வைப்ரேஷன் டிராஸ்டிக்கா குறையும். நாய்ஸ் லெவல் மிக குறைவு. மேலும் இந்த கம்ப்ரஸர்ல பிஎல்டிசி மோட்டார் யூஸ் பண்ணிருக்காங்க. இதனால ஃப்ரிக்ஷன் குறைவு, ஹீட் ஜெனரேஷன் குறைவு, அதிக எஃபிஷியன்சி மற்றும் லாங் லைஃப். இது ஒரு சாதாரண கம்ப்ரஸர் இல்ல. டிசி இன்வெர்ட்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சரை தொடர்ந்து சென்ஸ் பண்ணி கம்ப்ரஸர் ஸ்பீடை டைனமிக்கா கண்ட்ரோல் பண்ணும். அதாவது அதிக ஹீட் இருந்தா ஹை ஆர்பிஎம், டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆனதும் லோ ஆர்பிஎம். இதனால பவர் கன்சம்ஷன் குறையும், கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் இல்ல, எனர்ஜி சேவிங் அப் டு 30 விழுக்காடு. மேலும் ட்வின் ரோட்டரி மெக்கானிசம் காரணமா டார்க் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகும், லோட் ஸ்ட்ரெஸ் குறையும், கம்ப்ரஸர் லைஃப் அதிகரிக்கும். எக்ஸ்ட்ரீம் சம்மர் கண்டிஷன்ல கூட கன்சிஸ்டன்ட் கூலிங் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இதுதான் டிஃபரன்ஸ் ஒரு சாதாரண ஏசிக்கும் ஒரு அட்வான்ஸ்ட் இன்வெர்ட்டர் ஏசிக்கும். சாம்சங் ட்வின் ரோட்டரி டிசி இன்வெர்ட்டர் கம்ப்ரஸர் கூலிங் மட்டும் இல்ல, இன்ஜினியரிங் பெர்ஃபெக்ஷன், ஏர் கண்டிஷனிங் ஸ்டாண்டர்ட்ஸை ரீடிஃபைன் பண்ணுது.